Mr. A left India on 1/1/2018 to USA. He came back at the financial year ended. He stayed in India for the last 10 years and this is the first time he leaves India. Determine his residential status for the AY 1819. ஸோ ஏன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, 1/1/2018 அன்றைக்கி இந்தியா விட்டு கிளம்பி டாடா பாபாய் சொல்லிட்டு யூஎஸ்ஏ போகிறாரு. கடைசி 10 வருஷமாக இந்தியாவில் தான் இருக்காரு. இந்த 10 வருஷத்தில் இப்போ தான் முதல்ல இந்தியா விட்டு கிளம்புறாரு. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏவை 1819க்கு இவர் ரெசிடெண்ட்டா நான் ரெசிடெண்ட்டா இல்லை நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டான்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பேசிக் கண்டிஷன் முதல்ல என்னென்னு பார்த்துருவோம். பேசிக் கண்டிஷன் என்ன, போன ப்ரீவியஸ் இயரில் வந்து 182 டேஸ் ஆர் மோர் இந்தியாவில் தங்கியிருக்கணும். அப்படி இல்லாட்டினா ஆர் இந்த ப்ரீவியஸ் இயர் 60 நாளும் அதுக்கு முன்னாடி இருக்க 4 ப்ரீவியஸ் இயரில் 365 நாளும் தங்கியிருக்கணும். இதான் என்ன பேசிக் கண்டிஷன். ஸோ இந்த பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணுறாரான்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், போன ப்ரீவியஸ் இயரில் எத்தனை நாள் தங்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். போன ப்ரீவியஸ் இயர் என்ன 1417 31/3/18 வரைக்கும் தான் போன ப்ரீவியஸ் இயர் இல்லைங்களா. ஸோ போன ப்ரீவியஸ் இயரில் இவர் எத்தனை நாள் தங்கியிருக்காரு இந்தியாவில், 1417 ஆரம்பிச்சு 31/12/17 வரைக்கும் தான் இந்தியாவில் இருந்திருக்காரு. ஏன்னா அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் தான் அவர் கிளம்பி யூஎஸ்ஏ போயிட்டார் இல்லையா. ஸோ லெஃப்ட் இன் இந்தியா ஆன் 1 January 2018. அப்போ எத்தனை நாள் என்ன தங்கியிருக்காரு, ஏப்ரல் 30, மேல 31 அந்த மாதிரி டிசம்பர் வரைக்கும் போட்டோம்னா 275 டேஸ் வருது மொத்தமாக. அப்போ ஹீ இஸ் அ ரெசிடென்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனை ஃபுல் பண்ணிட்டாரு. 182 டேஸ் இருந்தாலே போதும். 275 டேஸ் இருந்திருக்காரு. அப்போ என்ன, ஹீ இஸ் அ ரெசிடென்ட். அதை என்ன பண்ணணும், நம்ம எழுதணும். ஹி ஸ்டே இன் இந்தியா வாஸ் ஃபார் 275 டேஸ், அதாவது மோர் தேன் 182 டேஸ். ஸோ ஹீ இஸ் அ ரெசிடென்ட். ரெசிடெண்ட்டாக மட்டும் போதுமா, ஆரோ வரான்னு சொல்லணும். அதை எப்படி கண்டுபிடிப்போம், அடிஷ்னல் கண்டிஷன் வச்சு சொல்லணும். அடிஷ்னல் கண்டிஷன் என்னன்னா, additional condition, he is a resident in at least 2 out of 10 previous year preceding the relevant previous year and he stay in India in the last 7 preceding relevant previous year. வளர்றேன், கடைசி 10 ப்ரீவியஸ் இயரில் இந்த ப்ரீவியஸ் இயர் விட்டுருக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்க 10 ப்ரீவியஸ் இயரில் ரெண்டு ப்ரீவியஸ் இயர் ஆச்சு ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருக்க 7 ப்ரீவியஸ் இயரில் 730 நாள் இந்தியாவில் தங்கியிருக்கணும். இது ரெண்டையும் குமுலேட்டிவாக ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது. அதை இங்கே எழுதிடுங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னால், கொஷன்லேயே சொல்லிட்டாங்க கடைசி 10 வருஷமாக அவர் இந்தியாவில் தான் குப்பை கொட்டிகிட்டு இருக்காரு. இந்தியாவில் தான் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக ரெசிடென்ட் தானே. அதை நம்ம எழுதணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும் வேர்ட்ஸில். இட் இஸ் இந்த கொஷின், இட் இஸ் ஆல்ரெடி கிவன் தட் ஹி லெஃப்ட் இந்தியா ஃபார் த ஃபஸ்ட் டைம். கடைசி 10 இயர்ஸாக இந்தியாவில் இருக்காரு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்தியா விட்டு போகிறாரு. அப்போ கண்டிப்பாக கடைசி லாஸ்ட் 10 இமீடியட் ப்ரெசிடிங் ப்ரீவியஸ் இயரில் அவர் ரெசிடெண்ட்டாக தான் இருந்திருப்பார். கடைசி 7 இயர்ஸை கவுண்ட் பண்ணால் 730 டேஸோட மேலே தான் அவருக்கு அதிகமாக வரும். உங்கள் பாருங்கள், 1617 அவர் ரெசிடெண்ட்டாக தான் இருந்திருப்பார். ஒரு வருஷத்துக்கு 365 டேஸ் இருக்குது. 180 டேஸ் இருந்தாலும் ரெசிடென்ட் ஆயிடுவாங்க இல்லைங்களா. ஸோ 1617 அவர் ரெசிடென்ட் தான், 1516 அவர் ரெசிடென்ட் தான். ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் 10 இயர்ஸில் 2 இயர்ஸ் மினிமம் ரெசிடென்ட் ஆதாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனும் சரி, செகண்ட் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணிடுவார். 1617, 1516, 1415 3 வருஷம் மட்டும் எடுத்துக்கோங்களேன். அதை மட்டுமே கூட்டினா கூட இட் இஸ் மோர் தேன் 730 டேஸ். இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஹி சாட்டிஸ்ஃபைஸ் போத் அடிஷனல் கண்டிஷன் அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதிட்டு என்ன சொல்லணும், எண்டிங்கில் வந்து கன்க்ளூஷன்னா the assessee is resident not resident. ஓகே, இந்த அடிஷனல் கண்டிஷனை வந்து எந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்கிறது, வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ரொவிஷன்ஸையும் முக்கியமாக மறக்காம செக்ஷன் நம்பர் போட்டு எழுதிருங்க. தென் செகண்ட் சம், assessee வந்து ரெசிடென்ட் கம் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகே, ரெசிடென்ட் ஆர்ஓஆர். தென் தெரிகிறது. Mr. B, an Austrian cricket player, visits India for 100 years in every financial year. This has been his practice for the past 10 financial years. Find out his residence status for the AY 1819. பின்னு ஒருத்தர் இருக்கார், ஆஸ்திரியன் கிரிக்கெட் பிளேயர். இந்தியாவுக்கு எப்போல்லாம் வராருன்னா, வருஷத்துக்கு 100 நாள் வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயருக்கும் 100 டேஸ் வந்து இந்தியா விசிட் பண்ணுறாரு. அண்ட் இதே ப்ராக்டிஸ் தான் அவர் லாஸ்ட் 10 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காரு. என்ன கேட்குறாங்க, நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஃபார் AY 1890க்கு இவர் ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடெண்ட்டாக அந்த ஆர்ஓ வரான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணணும், போன ப்ரீவியஸ் இயரில் 1718 அவர் எத்தனை நாள் தங்கியிருக்காங்க அவங்களே கொடுத்துட்டாங்க 100 டேஸ் அப்படின்ட்டு. ஸோ என்ன ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. செகண்ட் கண்டிஷன் என்ன, 60 டேஸ் ஃபுல்ஃபில் பண்ணுவாரா. இந்த வருஷம் 60 டேஸும் அதுக்கு முன்னாடி 4 ப்ரீவியஸ் இயரில் பார்த்தோன்னா எத்தனை, அதே மாதிரி தான் ஒரு வருஷத்துக்கு 100 நாள். அப்போ 4 வருஷத்துக்கு 400 நாள் தங்கியிருப்பார். அதாவது 1617, 1516, 1415, 1314 100 நாளுக்கு ஆட் பண்ணால் 400 நாள். அப்போ என்ன, இந்த வருஷம் இந்த ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ்க்கு மேலே தங்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இருக்க 4 ப்ரீவியஸ் இயரில் 400 நாள் தங்கியிருக்காரு. அதாவது இட்ஸ் இஸ் மோர் தேன் 365 டேஸ். அப்போ செகண்ட் பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஓகே, தென் அப்போ என்னது, ரெசிடென்ட். அதை சொல்லிடலாமா, Mr. B has been in India for a period of more than 60 days during the previous year. 100 நாள். இந்த ப்ரீவியஸ் இயரில் 100 நாள் தங்கியிருக்காரு. ஸோ 60 நாளைக்கு மேலே இந்த வருஷம் தங்கிட்டாரு. அண்ட் ஃபார் மோர் தேன் 365 days during the 4 immediate preceding previous year.
இந்த ப்ரீவியஸ் இயர் 17-18. அதுக்கு முன்னாடி 4 ப்ரீவியஸ் இயர்னா 16-17, 15-16, 14-15, 13-14. இந்த 4 ப்ரீவியஸ் இயரில் 365 டேஸ்க்கு மேலே தங்கிட்டார். அப்போ he satisfies one of the basic condition under section 6 subsection 1. He is a resident for the AY 18-19. Okay. Then அடுத்து என்ன பண்ணுவோம்? ROR RNOR. Computation of the period of stay during the 7 previous year. இவர் வந்து ஃபஸ்ட்டு 2 கண்டிஷன் இருக்குது, அடிஷனல் கண்டிஷன். அது என்னது? லாஸ்ட்டு 10 இமீடியட் ப்ரெசிடிங் ப்ரீவியஸ் இயரில் 10 out of 2ல் வந்து ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவார், பார்த்தாலே தெரியுது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 7 இயர்ஸில் 730 டேஸ்க்கு மேலே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 100 நாள் தான் தங்குறாரு இல்லைங்களா? அதை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கடைசி இமீடியட் ப்ரெசிடிங் 7 ப்ரீவியஸ் இயர்னா இந்த ப்ரீவியஸ் இயர் விட்டுட்டு கவுண்ட் பண்ணணும். அதாவது 17-18 விட்டுட்டு கவுண்ட் பண்ணோம்னா 16-17, 15-16, 14-15 இந்த மாதிரி 7 ப்ரீவியஸ் இயரில் ஒவ்வொரு வருஷத்துக்கு 100 நாள். ஸோ 7 வருஷத்துக்கு 700 நாள் தான். 7 நாள் ஃபுல்ஃபில் பண்ணலை. அப்போ என்ன? he is a RNOR, not ordinary resident. Since his period of stay in India during the past 7 previous year is less than 730 days, Mr. B is a resident but not ordinary resident for the previous year 17-18. ஏன்னா 730 days ஃபுல்ஃபில் பண்ணலை. ஓகே, சம்மு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன். பட் இது எந்த அளவுக்கு கிளியராக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இன்னொரு சம் ஒன்று பார்ப்போம். விசிபிளாக இருக்கா? ஓகே, இந்த டேபிள் பார்த்தோம்ல, ஒரு ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு வந்து எந்தெந்த இன்கம் டாக்ஸபிள்னா இந்தியன் இன்கம் இஸ் டாக்ஸபிள், ஃபாரின் இன்கம் கண்ட்ரோல்டு இன் இந்தியா இஸ் டாக்ஸபிள், ஃபாரின் இன்கம் கண்ட்ரோல்டு அவுட் சைட் இந்தியா இஸ் ஆல்சோ டாக்ஸபிள். ஒரு RNORக்கு வந்து இந்தியன் இன்கம் இஸ் டாக்ஸபிள், ஃபாரின் இன்கம் கண்ட்ரோல்டு இன் இந்தியா இஸ் டாக்ஸபிள், ஃபார் அ நான் ரெசிடென்ட் இந்தியன் இன்கம் மட்டும் தான் டாக்ஸபிள். இப்போ இதை வந்து இந்த டேபிளை மட்டும் வச்சுட்டு ஒரு சம் இப்போ சிம்பிளாக சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகே, Mr. Geeta and Mr. Leena are sisters and they earned the following income during the financial year 17-18. Mr. Geeta is settled in Malaysia since 1986 and visits India for a month every year. Miss Leena is settled in Indore since her marriage in 1994. Compute the total income of Miss Geeta and Miss Leena for the AY 18-19. கீதா லீனா ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க. இதில் வந்து கீதா வந்து நான் ரெசிடென்ட், ஏன்னா மேரேஜ் ஆனது வந்து மலேசியாவில் இருக்காங்க. கீதா வந்து நான் ரெசிடென்ட், லீனா வந்து ரெசிடென்ட். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? யார் யாருக்கு எந்தெந்த இன்கம் டாக்ஸபிள், எந்தெந்த இன்கம் நான் டாக்ஸபிள் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு நான் ரெசிடென்ட்டுக்கு வந்து இந்தியன் இன்கம் மட்டும்தான் டாக்ஸபிள். ஒரு ரெசிடென்ட்டுக்கு வந்து எல்லா இன்கமுமே டாக்ஸபிள். ஐ மீன் இந்தியன் இன்கம், ஃபாரின் இன்கம் கண்ட்ரோல்டு இன் இந்தியா, ஃபாரின் இன்கம் கண்ட்ரோல்டு அவுட் சைட் இந்தியா, அந்த எல்லா காமெடியுமே ஃபார் ரெசிடென்ட்டுக்கு வந்து டாக்ஸபிள். ரெசிடென்ட் நாட் ஆல் ரெசிடென்ட்டுக்கு வந்து இந்தியன் இன்கம் இஸ் டாக்ஸபிள், ஃபாரின் இன்கம் கண்ட்ரோல்டு இன் இந்தியா மட்டும் டாக்ஸபிள், கண்ட்ரோல்டு அவுட் சைட் இந்தியா இஸ் நாட் டாக்ஸபிள். ஓகே, இது மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும், ரொம்ப சிம்பிள். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் இன் மலேசியாவிலேருந்து வர்றது. செட்டப் இன் இந்தியா ரிசீவ்டு த மலேசியன் இன்கம். இது வந்து நான் ரெசிடென்ட்டுக்கு பார்க்குறோம். ஃபாரின் இன்கம். ஓகே, அப்போ என்னது? நான் டாக்ஸபிள். ப்ராஃபிட் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் டெல்லி பட் மேனேஜ் டைரக்ட்லி ஃப்ரம் மலேசியா. டெல்லியில் பிஸ்னஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்தா டெல்லியில் நடக்குது. இது இந்தியன் இன்கம், அப்போ டாக்ஸபிள். அது நான் ரெசிடென்ட்டுக்கு இந்தியன் இன்கம் இஸ் டாக்ஸபிள். Then rent computed from property in Malaysia, deposited in a bank at Malaysia, later on remitted to India through approved banking channels. இங்கே பாருங்கள், இது முதல்ல ரெண்ட் ஃபார் ப்ராப்பர்ட்டி இன் மலேசியாவில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நான் ரெசிடென்ட்டுக்கு வர இன்கம். அப்போ முதல்ல ஃபாரின் இன்கம் பிளேஸ் ஆஃப் அக்ரூவல் வந்து அவுட் சைட் இந்தியா. ஓகேவா? தென் ஆல்சோ ரெமிட்டட் டு இந்தியா த்ரூ அப்ரூவ்டு பேங்கிங் சேனல்ஸை சொல்லியிருக்காங்க. போத் பிளேஸ் ஆஃப் அக்ரூவலும் சரி, பிளேஸ் ஆஃப் அக்ரூவல் அக்ரூவல் ரெசீட் ரெண்டுமே அவுட் சைட் இந்தியா. அப்ரூவ்டு பேங்கிங் சேனல்ஸுமே கொண்டு வராங்க. ரெண்ட் கம்ப்யூட்டர். ஸோ அந்த என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே அங்கேயே முடிச்சிருந்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு 2 நிமிஷம் படித்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். இது வந்து கண்டிப்பாக டாக்ஸபிள் கிடையாது. ரெண்ட் கம்ப்யூட்டட் மலேசியாவிலேருந்து வர இன்கம் deposited in a bank at Malaysia, later on remitted to India through approved banking channels. ரெண்ட் கம்ப்யூட்டட் அங்கேயே டேக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. டபுள் டேக்ஸ்லாம் இங்கே எதுவும் கிடையாது. ஒரு நான் ரெசிடென்ட்டுக்கு மலேசியன் இன்கம் நம்ம டாக்ஸ் பண்ண மாட்டோம். பிளேஸ் ஆஃப் அக்ரூவல், பிளேஸ் ஆஃப் ரெசிட் ரெண்டுமே அவுட் சைட் இந்தியா. பிளேஸ் ஆஃப் அக்ரூவல், பிளேஸ் ஆஃப் ரெசிட் ரெண்டுமே இங்கே அவுட் சைட் இந்தியா. ஸோ வந்து இது வந்து நாட் டாக்ஸபிள் ஃபார் அ நான் ரெசிடென்ட். தென் டிவிடெண்ட் ஃப்ரம் PQR லிமிடெட் அண்ட் இந்தியன் கம்பெனி. டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி இஸ் எக்ஸம்டட். இது மட்டும் பாருங்கள்.
டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனிஸ் எக்ஸம்டட். நம்ம அடுத்த வீடியோ அநேகமாக எக்ஸம்ஷன் பற்றி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எப்படின்னு தெரில. ஆனால் டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனிஸ் எக்ஸம்டட் இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம கம்ப்யூட்டேஷனில் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா எக்ஸம்டட் இன்கம் வந்து கம்ப்யூட்டேஷனில் எடுத்துக்கவே மாட்டோம். இந்த இங்கே போடுறோம்ல கம்ப்யூட்டேஷன் டோட்டல் இன்கம் ஆஃப் மிஸ் கீதா மிஸ் லீனா தெரியுதா, இதுலேயே நம்ம எடுத்துக்க மாட்டோம். இங்கே பாருங்கள், டிவிடெண்ட் ஃப்ரம் மலேசியன் கம்பெனி ரிசீவ்டு இன் மலேசியா. என்னது, சாரி, இது வந்து ஒரு நான் ரெசிடென்ட் மலேசியன் கண்டிஷன் கம்பெனி. சாரி இங்கே தானே படிச்சுட்டு இருக்கோம். சாரி, டிவிடெண்ட் ஃப்ரம் பிக்யூஆர் லிமிடெட் அண்ட் இந்தியன் கம்பெனி எக்ஸம்டட் அண்டர் செக்ஷன் 10 கொடுத்துருக்காங்கல்ல. எக்ஸம்டட் இன்கம் இங்கேயே எடுத்துக்க மாட்டோம். ஆனால் டிடக்ஷனை வந்து அதை என்ன பண்ணுவோம்னா, டிடக்ஷன்னா உள்ளே சேர்த்துக்கிட்டு பின்னாடி நம்ம லெஸ் பண்ணுவோம், ஜிடிஏல காமிச்சிட்டு அதுக்கப்புறமா லெஸ் பண்ணுவோம் டிடக்ஷன். ஆனால் எக்ஸம்ஷன் இன்கம் இந்த கம்ப்யூட்டேஷனில் எடுத்துக்க மாட்டோம். அப்போ டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி இஸ் எக்ஸம்டட். அப்போ என்ன பண்ணுவோம், கம்ப்யூட்டேஷனில் எடுத்துக்கவே மாட்டோம். டிவிடெண்ட் ஃப்ரம் மலேசியன் கம்பெனி ரிசீவ்டு இன் மலேசியன் கம்பெனி. அப்போ இது என்னென்ன மலேசியன் கம்பெனின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபாரின் இன்கம் வந்து நான் ரெசிடென்ட் டாக்ஸபிளானா கிடையாது. ஃபாரின் இன்கம் வந்து இந்தியன் இன்கம் மட்டும்தான் நான் ரெசிடென்ட்டுக்கு வந்து டாக்ஸபிள். ஆனால் லீனா வந்து யார், ரெசிடென்ட் தானே, அப்போ அவங்களுக்கு டேக்ஸ் பண்ணணும்ல. அப்போ 8,000 வந்து யாருக்கு டாக்ஸபிள், இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் லீனாவுக்கு வந்து டாக்ஸபிள். கேஷ் கிஃப்ட் ரிசீவ்டு ஃப்ரம் அ ஃப்ரெண்ட் ஆன் மிஸ்ஸஸ் லீனாஸ் 50th பர்த்டே. கிஃப்ட் எக்ஸீடிங் 50,000 வந்து டாக்ஸபிள்னு பார்த்தோம் முன்னாடி. கிஃப்ட் எக்ஸீடிங் 50,000 வந்து டாக்ஸபிள். பர்த்டே அன்னைக்கு வாங்கியிருக்காங்க 50,000 ரூபாய்க்கு, 51,000க்கு. ஆனால் இதே மேரேஜ் அன்னைக்கு வாங்கினா அவங்க மேரேஜ் அப்போ வந்த கிஃப்டாக இருந்தால் கிடையாது, அது அதுக்குள்ளே தான் போவேன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த இடம் டாக்ஸபிள். கிஃப்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம், அப்போ நான் வந்து பார்த்துக்கலாம். இந்த இடத்துல 50,000 ரூபாய்க்கு மேலே கிஃப்ட் வாங்கியிருக்காங்க, அப்போ டாக்ஸபிள். அவ்வளோதான், சிம்பிள், மேக் இட் சிம்பிள். தென் அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃப்ரம் அ லேண்ட் இன் அக்ரிகல்ச்சர் இன்கம் ஆல்சோ எக்ஸம்டட். அக்ரிகல்ச்சர் இன்கம் எக்ஸம்டட். அப்போ இவங்க 2 பேருக்கும் டாக்ஸபிள் கிடையாது. பாஸ்ட் ஃபாரின் அன்டாக்ஸ்டு இன்கம் brought into India. இதுவும் பாருங்கள், இது வந்து நான் ரெசிடென்ட். கீதா வந்து நான் ரெசிடென்ட்டு. ஃபாரின் அன்டாக்ஸ்டு இன்கம் ஒரு நான் ரெசிடென்ட்டு. ஸோ இந்தியன் இன்கம் மட்டும் தான் ஒரு நான் ரெசிடென்ட்டுக்கு இந்தியன் இன்கம் மட்டும் தான் டேக்ஸ் பண்ணணும். இது முதல்ல ஃபாரின் இன்கம். அதே மாதிரி பாஸ்ட் அன்டாக்ஸ்டு ஃபாரின் இன்கம், இது போன ப்ரீவியஸ் இன்கமே கிடையாது, அப்போ கம்ப்யூட்டேஷனில் எடுத்துக்க தேவையே கிடையாது. தென் ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீஸ் ரெண்டட் இன் இந்தியா ரிசீவ்ட் இன் மலேசியா. இது வந்து டீம்டு டு பி அக்ரூட் இன் இந்தியாங்க. பிஸ்னஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 9 இருக்குது, அதில் படிக்க வேண்டியது. போன வீடியோவில் சொன்னேன்னா என்னன்னு தெரில எனக்கு, பட் தெரிஞ்சுக்கோங்க. டெக்னிக்கல் சர்வீஸ், ராயல்ட்டி இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டீம்டு டு பி அக்ரூட் இன் இந்தியா. அந்த கான்செப்ட் செக்ஷன் 9 ஒன்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தென் இன்கம் ஃப்ரம் அ பிஸ்னஸ் இன் பூனே, இந்தியன் இன்கம் டாக்ஸபிள் அவ்வளோதான். தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர் இன் இந்தியன் இன்கம் டாக்ஸபிள். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் சேல் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் இந்தியன் கம்பெனிங்க. அப்போ என்ன, இந்தியன் கம்பெனினா இந்தியன் இன்கம் தானே, அப்போ டாக்ஸபிள் பண்ணிடணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன் SBI, இதுவும் என்ன இந்தியாவில் தான் அக்ரூவ் ஆகுது, 2 பேருக்குமே டாக்ஸபிள் தான். ஆனால் டிடக்ஷன் இருக்குது இதுக்கு. டிடக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிபேட் படித்தோம்ல, ரிபேட் எப்படி நம்ம படித்தோம்னா 2,500 அல்லது இன்கம் டேக்ஸ் பேயபிள் விச்செவர் செஷன் படித்தோம்ல, அதே மாதிரி தான் இங்கே டிடக்ஷன் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா அல்லது இவங்க ரிசீவ் பண்ணுற இன்கம் விச்செவர் இஸ் லெஸ். இங்கே 12,000 தானே வாங்குறாங்க, அப்போ நம்ம எவ்வளோ டிடக்ஷன் ட்ரெஸ் பண்ணுவோம்னா காமிச்சிருப்பாங்களே, இங்கே பாருங்களேன், முதல்ல ஆட் பண்ணிப்பாங்க. எக்ஸம்ஷன் இன்கம்னா கம்ப்யூட்டேஷனில் எடுத்துக்க மாட்டோம். இங்கே பாருங்கள், எக்ஸம்டட்னு போட்டு முடிச்சிட்டாங்க. டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனிஸ் எக்ஸம்டட். அக்ரிகல்ச்சர் இன்கம் பார்த்தாலும் மகாராஷ்டிராவில் இருக்குன்னு, அந்த அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து எக்ஸம்டட். ஸோ கம்ப்யூட்டேஷனில் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் SBIயில் வந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ மொத்தத்தாவே போட்டுருவாங்க. ஜிடியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா லெஸ் டிடக்ஷன் அப்படின்னு போட்டு, இந்த எங்கே இருக்குது, இங்கே in case of an individual interest up to ₹10,000 from the savings account, இதெல்லாம் படிப்போம், டிடக்ஷன்லாம் படிப்போம் பின்னாடி. ஸோ 10,000 தான் லெஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 10,000 அல்லது இவங்க வாங்குற இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் லெஸ். ஸோ இங்கே 12,000 தானே வாங்குறாங்க, அப்போ 10,000 போட்டுருவோம். ஆனால் இவங்க 8,000 தான் வாங்குறாங்க. இவங்க 8,000 தான் வாங்குறாங்க. யார், லீனா. அப்போ 8,000 லெஸ் டிடக்ஷன் 10,000 போட மாட்டாங்க, 8,000 தான் போடுவாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா என்னமோ குழப்பற மாதிரி இருக்கு எனக்கு. சரி, 12,000 8,000 போட்டுருங்க. லெஸ் டிடக்ஷன் படிக்கும்போது புரியல. இதுக்கு டிடக்ஷன்ற ஒன்று இருக்கு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ டிடக்ட் பண்ணுவோம் சம் அப்படி பார்த்தீங்கன்னா 10,000 அல்லது இவங்க வாங்குற அந்த அமௌண்ட் விச் எவர் இஸ் லெஸ். ஸோ இவங்களுக்கு எவ்வளோ லெஸ் பண்ணுவோம், 10,000 லெஸ் பண்ணுவோம். இவங்களுக்கு லெஸ் பண்ணுவோம், 8,000 லெஸ் பண்ணுவோம். ஓகே. தென் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு டு LIC, இதுவும் டிடக்ஷன் தான். எல்லாமே பின்னாடி படித்தா தானே புரியும். ஓகே, ஒரு தடவை இதை மட்டும் பார்ப்போம். Income from profession in Malaysia set up in
India received their non-taxable. சரி இது தேவையில்லை, just leave it. நோட்ஸ் மட்டும் படிப்போம். நோட்ஸ் கூட தேவையில்லை போலயே. ஓகே, தேங்க்யூ.